அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. நம்ம பார்க்க இருக்கிறது தொழுகையின் சிறப்புகள் பாகம் 3. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்ததாக ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், அதாவது சொர்க்கத்தின், இது முஸ்னத் அஹமதுல பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை, தொழுகையின் திறவுகோல் உழு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எந்த ஒரு தொழுகையா இருந்தாலும் உழு செஞ்சாதான் தொழுகை கூடும். தொழுகை அல்லாஹ் தஆலா உழுவை பத்தி குர்ஆன்ல கட்டளை இருக்கிறாங்க. அந்த டைமை பத்திலாம் வந்துருக்கு. சில பேர்கள் என்ன பண்றாங்கன்னா, சுன்னத்து எது ஃபர்லு எது அப்படிங்காம ஒழுங்குல கான்சென்ட்ரேஷன். சில பேர் பார்த்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை கால் சுன்னத்து எது ஃபர்லு எது அப்புறம் காணொலியில் பார்ப்போம். முதல் கையை கழுவுறோம், இது செய்கிறோம், எல்லாம் ஒரு முறை செய்கிறது ஒரு சுன்னத்து. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறையே செஞ்சுருக்காங்க, 2 முறை கழுவிருக்காங்க, கை கால்களை 3 முறை கழுவிருக்காங்க. இப்போ ஃபர்லு தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் ஃபர்லுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த நேரத்தில் டயத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி 3 முறை கை கால்களை கழுவி ஒழு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை கழுவுனாலே சுண்ணத்தும் ஃபர்லும் ஹயாத் ஆயிடுது. அதேமாரி இப்போ ஒரு தண்ணீர் பற்றாக்குறையான இடத்துல போய் ஒரு 3 முறை கையை கழுவ வேண்டிய காலை கழுவ வேண்டிய அவசியமே இல்லை. அதை ஒரு முறை கழுவினாலே போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல கடுமையா சாடிருக்காங்க. என்னன்னா, ஒரு 3 முறைக்கு மேல யாரு கை கால் முகங்களை கழுவுறாங்களோ ஒரு வரம்பு மீறி விட்டான்னு இருக்காங்க. அந்த அளவுக்கு கடுமையா சாடிருக்காங்க. இதுல ஒழுவு முறிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய, அது இருந்தாலும் தொழுவக்கூடாது. ஒழுவை எந்த விஷயம் அசந்து ஒழு செஞ்சுட்டு தூங்கினாங்கன்னா ஒழு நீங்கிடும். அதுமாரி முன்பின் துவாரங்கள், அதாவது மலம் ஜலம் கழித்தாலோ, அதாவது இந்திரியம் வெளிப்பட்டாலோ, அல்லது காற்று பிரிந்தாலோ ஒழு கழுவிடும். ஒழுக்க கூடாது, திருப்பி ஒழு செஞ்சுக்கணும். சில பேருக்கு என்ன பண்ணணும்னா, சில பேருக்கு உணர்வு ஏற்படும். அதாவது அடிக்கடி காற்று பிரிஞ்ச மாதிரியே உணர்வு ஏற்படும். என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி ஒழு செஞ்சுட்டே இருப்பாங்க. இதுக்கும் தெளிவான ஒரு அழகான ஹதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு காற்று பிரிந்தது போல் சத்தத்தையோ நாற்றத்தையோ உணராத வரை நீங்கள் ஒழு செய்ய வேண்டாம்னு என்ன சஹாபாக்கள் கேட்குறாங்க. இதே மாதிரி எங்களுக்கு உணர்வு ஏற்படுகிறது, இதே மாதிரி ஒழு செஞ்சுக்கணுமா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சஹாபாக்கள் அவங்கள்ட்ட சந்தேகம் கேட்குறாங்க. சத்தத்தையோ நாற்றத்தையோ உணராத வரை நீங்க ஒழு செய்ய அவசியம் இல்லை அப்படின்னு தெரியும். அப்புறம் நம்ம போன்ற நாடுகளில் தண்ணி அதிகமாக கிடைக்குது. என்ன செய்வாங்கன்னா, நம்ம சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒழு செய்யறப்ப எவ்வளவு ஃபோர்ஸா தண்ணியை வைக்க முடியுமோ வச்சுக்கிட்டு தண்ணி வீண் விரயம் ஆகுது. எவ்வளவு தண்ணி வீண் விரயம் ஆகுது. நமக்கு தேவை தண்ணி எவ்வளோ நம்ம பாதங்களையோ கைகளையோ கழுவுற அளவுக்கு தண்ணியை வச்சுக்கிட்டா போதும். தெரிச்சு வீண் வரைய அளவுக்கு தண்ணியை வச்சுக்கிட்ட பைப்புல திருவுறப்ப நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு பாத்திரத்துல ஒழு செய்யற தண்ணீர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல்ல அதுல பாத்திரத்துல அள்ளி கையை கழுவிட்டு தான் அந்த பாத்திரத்துக்கு தண்ணி வரும். அதாவது கையை வெளியில கழுவிட்டு தான் அந்த பாத்திரத்துக்குள்ள கையை விடணும்.
கையை விட்டு கழுவுனா அந்த தண்ணி வந்து சுத்தம் இல்லாம போயிடும். இதான் நபீல் நாயகத்தோட சுன்னத்து. அதே மாரி நிறைய விஷயங்கள் அந்த ஒழுங்குடைய சட்டங்களை பார்த்தாலே நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒழுவை பத்தி சொல்லிட்டேன். எல்லா ஹதீஸ்க்கும் சொல்ற மாதிரி இந்த ஹதீஸ்க்கும் ஒரு அல்லாவுடைய எல்லா புராணத்துக்கும் உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள்னு சொல்றது. தண்ணீரை வீண் விரயம் செய்யறதுலே எனக்கு ஒழு செய்யறங்கிற பேர்ல தண்ணீரை வீண் விரயம் செய்யாதீங்க. ஏன்னா தண்ணி இல்லாதவங்களுக்கு கேட்டாதான் அந்த தண்ணியோட அருமை தெரியும். ஒரு கண்ணோட அருமையை கண் இல்லாதவன்கிட்ட கேட்கிறப்பதான் அந்த கண்ணோட அருமை தெரியும். அந்த தண்ணி இல்லை, ஏன்னா தண்ணியே இல்லாத நேரத்துல தயமும் செய்ய சொல்றாண்டா தூய்மை அல்ல விரும்பான். அந்த தூய்மைங்கிறது அல்ல உயிர்த்த தூய்மை அல்லாதான் அறிவான். ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். எல்லாமே 3 முறை செய்யலாம், 2 முறை செய்யலாம், ஒரு முறை செய்யலாம்னு சுண்ணத்து இருக்கு. ஆனா மசகு செய்யறது வந்து அதுல வருது, கட்டளையில வருது இல்ல, தலையில் மசகு செய்யறது அது ஒரு முறை தான் செஞ்சிருக்காங்க. மசகு செய்யுது தண்ணி தலையில தண்ணி மசகுன்னா தடவுறதுன்னு அர்த்தம். அது ஒரு முறை தான் செய்யணும். அதான் சுண்ணத்து ஃபர்லு எல்லாமே. இந்த காணொலி உங்களுக்கு என்னால முயன்ற வரைக்கும் விளக்கியிருக்க போது முக்கியமா நான் சொல்ல வந்த விஷயம், சொர்க்கத்தின் திறவுகோள் தொழுகை, தொழுகையின் திறவுகோள் ஒழு. இத கவனத்துல போட்டு ஒழுவ சரி ஒழுண்டா தூய்மைன்னு ஒரு பொருள் வச்சுக்கோங்க. தூய்மை இல்லாம தொழுகை கூடாது. அதாவது ஒரு உணவு ஹராமா இருக்கு, உடை ஹராமா இருக்கு, எல்லாமே அவரோட மேனி எல்லாமே ஹராமா இருக்கு. அதாவது தூய்மையற்ற நிலையில இருக்கிறப்ப நல்லா எப்படி வந்து ஈட்டிய வழி சரியில்லை, கொடுத்திருக்க உடல் சரியில்லை, அசுத்தமா இருக்கு, எப்படி அல்லா துவாவை கபலாக்குவாங்கிற ஒரு கேள்வி கேட்கிறேன். அதிசய புத்தியில வருது. அதனால தொழுவைக்கு ஒழுங்கிறது மிக அவசியம், அதை பேண்டது முக்கிய அவசியம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.